மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டியார் பேசுகிறார். இந்த மயிலாடுதுறை தொகுதியினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டேன். ஆனால் அப்பொழுது அவர் சொன்னார், உங்களுக்கு நான் சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் கேட்கின்ற தொகுதி கொடுக்கின்றேன் என்று சொன்னார். சரி, நானும் ஸ்டாலினை நம்பி இருந்தேன். ஆனால் இப்ப ஸ்டாலின் கடைசியாக சொல்லிவிட்டார், உங்களுக்கு சீட் இல்ல, நான் பிரேமலதாக்கு 10 சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு, பாட்டாளி விடுதலை சிறுத்தைக்கு 8 சீட்டு, காங்கிரஸ்க்கு எல்லாம் கொடுக்கணும், அதனால சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, சீட்டு இல்லைன்னா நம்ம இயக்கத்தினுடைய கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்திலே ஒரு முடிவெடுத்தோம். என்ன செய்யலாம் என்று அனைவருடைய கருத்தை கேட்ட போது எல்லோருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு ஆதரவு தருவோம், அவர்களை வெற்றி பெற செய்வோம் என்று சொன்னார்கள். ஸ்டாலினுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு திமுக ஜெயிக்காது, தோத்துருன்னு. இவர் என்ன பண்ணாரு, பிரேமலதாவை கூப்பிட்டு வந்தா ஓட்டு கிடைக்க நினைச்சிட்டு பிரேமலதாவுக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்து 250 கோடி பணம் கொடுத்து அதுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து பிரேமலதா கூப்பிட்டு வந்தாரு. ஆனா இந்த பிரேமலதா என்ன பண்ணாங்க, மேடையில ஏறி மீட்டிங்ல பேசுறப்ப ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே பாலியல் தொல்லை அதிகமா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. அதோட என்ன சொல்றாங்க, போதைப் பொருட்கள் கஞ்சாலாம் அதிகமா இருக்கு, அப்புறம் அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லையா, அதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே சொல்லி அந்த திமுக அணியை தோற்பதற்கு அந்த அம்மா ஒழுங்கா என்ன ஸ்ரீதர் வாண்டார் எனக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு போய் இந்த பொம்பளைக்கு போய் 10 சீட்டை கொடுத்து ஏன் ரொம்ப விலைக்கு வாங்கிக்கணும். அதே மாதிரி இவங்க என்ன நினைச்சாங்க, டெல்டா கிங் டெல்டா சோழ மண்டலத்திற்கு தளபதி வைத்திலிங்கம், அமைச்சர் வைத்திலிங்கம் தான், அவரை சேர்த்துக்கிட்டா போதும் இந்த ஏரியால ஓட்ட வாங்கி கொடுத்துருவாருன்னு அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. நம்ம தான் இந்த ஏரியால கிங்குன்னு. நான் செல்லாத கிராமங்களே கிடையாது. அந்த அளவுக்கு நம் சமுதாயத்தினுடைய மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் அத்தனை பேருடைய நெஞ்சத்திலும் இதயத்திலும் இடம் பிடித்தவனாக நான் இருக்கின்றேன். மிகப்பெரிய தவறு ஸ்டாலின் மிகப்பெரிய தவறு செய்து விட்டார். நம்ம கைட்டு விட்டது அவர் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு, கடைசி தப்பு முடிவு போச்சு. இதோட அவர் முடிவு போச்சு. போற இடம் எல்லாம் திமுக எதிர்ப்பாளதான். திமுக மந்திரி வந்தா விரட்டி விடுறான், உள்ளார வராதங்கிறான். திமுக எம்எல்ஏ வந்தா உள்ளார வராதங்கிறான். திமுக மாவட்ட செயலர் ஓட்டு கேட்க கூட மாட்டேங்கிறாங்க, விரட்டுறாங்க. திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை, ஆனால் அதே சமயத்தில் நமக்கு மிகப்பெரிய ஆதரவு அலை வீசுகின்றது. தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.